பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 23ஆம் சங்கீதம் 3வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் நீதியின் பாதையில் நடத்துவார். நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவ்விதமாக நடத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, எனக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் அவருடைய ஜனமாக இருக்கிறேன். அது நிமித்தம் அவர் என்னை நீதியின் பாதை நடத்துகிறார். இன்றைக்கு நாமும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவருடைய ஜனங்களாக அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். உலகத்தில் நீதி நியாயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? நம்மை அநீதி, அநியாயங்கள், அக்கிரமங்கள் பெருகி போகும். வேதம் சொல்லுகிறது, அன்பு தணிந்து போகும். வேதத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் நம் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாக இருப்போம் என்று சொன்னார். அவர் நம்மை நீதியின் பாதை நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறாயா. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நீதியின் பாதை நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. அம்மையின் ஆண்டவரே, இப்படி நாமும் தரிக்கப்படும் ஜனங்களாய் இப்படி பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படி நீதியின் பாதை நடத்துகிற தேவன் இன்றைக்கும் அவ்விதமாக இப்படி நடத்தி ஆசீர்வதியும். இப்படி வல்லமை இறங்கட்டும், இப்படி கரம் இறங்கட்டும். வேதனையோடு கண்ணீரோடு தகப்பனே, இந்த உலகத்தில் சமுதாயத்தால் ஆண்டு புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு நிலையிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை இறங்கி உதவி செய்ய வாழ்வு ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். சில அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.